அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் மக்கால இருக்கிற மியூசியமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மியூசியமில் காபாவுக்குள்ளே இருந்த பொருட்கள் மற்றும் ஹரம்குள்ளே இருந்த பொருட்களை வச்சுருந்தாங்க. காபாவை சுற்றி தைக்கப்பட்டிருந்த கிஸ்வா துணியின் பகுதியை நாம் இங்கே பார்க்கலாம். ஹரம்குள்ளே இருந்த விளக்குகள், இமாம்கள் பயன்படுத்திய மைக், முசல்லான்னு எல்லாமே இங்கே இருந்துச்சு. இந்த பொருட்கள் எல்லாமே ஒரிஜினலாக காபாவுக்குள்ளேயும் ஹரம்குள்ளேயும் உபயோகிக்கப்படுத்தப்பட்ட பொருட்கள் தாங்க. எதுவுமே நகல் கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்ததுங்க. ஜம்சம் கிணறு சுற்றி வைக்கப்பட்டிருந்த கிரில் கம்பிகள் கூட இங்க இருந்துச்சு. காபாவுக்குள்ள இருந்த மரத்தூண்களை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாகவும் இருந்துச்சுங்க. அஸ்வத்கள் சுற்றி வைக்கப்பட்டிருந்த ஃப்ரேம் கூட இங்க வச்சிருந்தாங்க. முக்கியமா காபாவுடைய கதவுகளுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்த காபாவின் கதவுகளை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் பயன்பாட்டில் இருந்துச்சுன்னு தெளிவாக பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். காபாவுக்குள்ளே பயன்படுத்திய பொருட்களை நம்ம கண்களால் பார்க்குறது எவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லைங்க? உம்ரா பயணம் செல்லக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் கண்டிப்பாக இந்த மியூசியமுக்கு போய் இந்த அரிய பொக்கிஷங்களை கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. இந்த மியூசியம் 2019 வரைக்கும் செயல்பாட்டில் தான் இருந்துச்சு. கோவிட் காலகட்டத்தில் தான் இது மூடப்பட்டது. ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ புது பொலிவோட இந்த மியூசியமை மீண்டும் 2025 திறந்திருக்காங்க. மக்களோட பார்வைக்காகவும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரணுமா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.